ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அதிர்ஷ்டம் சார்ந்த தாள்களை தான் சொல்ல போகிறேன். அதிர்ஷ்டங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக ஈஸியாக நமக்கு கிடைக்காது. அந்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு சில வழிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, அவங்களுக்குலாம் அதிர்ஷ்டம் இருக்குது, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அது நம்ம செய்த பாவம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். உண்மையாலுமே அப்படிலாம் கிடையாதுங்க. அதிர்ஷ்டங்கிறது நாம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாவே ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் நம்ம வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பொருளை வைத்தே இந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குறாங்க. அவங்க அதிர்ஷ்டத்தை பெற்ற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதிர்ஷ்டங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இதெல்லாம் கிடையாது, இவங்களுக்கு தான் கிடைக்கும் நமக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு. ஸோ அதிர்ஷ்டம் நம்ம கிடைக்கணும்னா அதுக்கு தகுந்தாற் போல் வீட்டில் சில பொருட்களை மாற்றி அமைச்சாவே போதும். அதில் என்னடா பொருள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? கல்லுப்பு தாங்க. கல்லுப்புங்கிறது சாதாரணமாக நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண ஒரு சமையல் பொருள் கிடையாது. இது வீட்டிலையே லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்று சொல்லலாம். நம்மள நிறைய பேர் இந்த கல்லுப்பை சாதாரணமாக நினைக்கிறதுனால தான் இது சாதாரணமான இடத்துல வைத்துட்டு நாம் பாட்டு கடந்து போகிறோம். ஆனால் இனி அந்த மாதிரி தவற செய்யக்கூடாது. கல்லுப்பை வைத்து தான் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்ற போகிறோம். இந்த கல்லுப்பு நம்ம தலையெழுத்தை மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறதை விட நம்பிக்கையோட இந்த வீடியோ பார்த்து நம்பிக்கையோட ஒரு முறை இதை செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருவதை நீங்களே உணர்ந்து இனி நானே இந்த மாதிரிலாம் பரிகாரம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு விஷயமே நம்பிக்கையோட பண்ணணும். நம்பிக்கை இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு நடக்காது. இதில் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஒரு சயின்டிஃபிக்காகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் கண்டிப்பாக அப்படியே நடக்கும். இதுக்கு நம்ம அரசியலை கூட உதாரணத்துக்கே எடுத்துக்கலாம். ஸோ விஜய் அவர்கள் தாவேக்கால நின்று பேசிகிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக நான் ஆட்சி அமைப்பேன், ஆட்சியில் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல அதே விஷயம் இப்போ நடந்துருச்சு. இதே போல் வெற்றி பெற்ற எல்லா லெஜண்ட்ஸோட வாழ்க்கையில் பின்னாடி பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் அவங்க சொல்லும் போது நம்பிக்கை இல்லாமல் அவங்க வீட்டிலே இருந்திருப்பாங்க. ஆனால் அது நடந்ததுக்கப்புறம் எல்லாருமே வியக்கிற மாதிரி இருந்திருக்கோ. ஸோ அது போல தான் நம்ம வாழ்க்கையிலையோ எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளுக்கு கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நமக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். அதுபோல தான் இந்த கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய இந்த சின்ன விஷயம். கல்லுப்புங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இந்த இது இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா, இந்த கல்லுப்பில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த கல்லுப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, மகாலட்சுமி எங்கே வாழ்கிறாங்க? கடலில் வாழ்கிறாங்க, திருமால் கூட தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ கடலில் இருக்கக்கூடியது உப்பு. ஸோ அந்த உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்வது உறுதி தான். அதனால தான் இந்த உப்பை மகாலட்சுமிக்கு இணையாக பார்க்கப்படுது. இப்போ அக்ஷய திருதி கூட ரீசெண்டாக வந்ததில்ல. அப்போ நிறைய பேர் தங்கம் வாங்க முடியல, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வாங்கலாமா அப்படின்ட்டு நிறைய கேட்கும்போது அதில் நான் உப்பை தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா உப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட பொருள். மகாலட்சுமியை வாங்கி நாம் வீட்டில் வைக்கும்போது நம்ம வீட்டில் பணவரவு அதிகமாகும். உப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நகையும் நமக்கு பணமும் சேரும். ஏன்னா உப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. ஸோ அதனால தான் உப்பு ஒரு ஹைலைட்டான ஒரு முக்கியமான பொருளாகவே பார்க்கப்படுது. ஸோ இது அக்ஷய திருதி மட்டும் கிடையாது. இப்போ நம்ம சம்பளமே வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சம்பளத்தில் முதல் செலவாக உப்பும் ஏதாவது ஸ்வீட்டும் வாங்கணுங்கிற மாதிரி தான் சொல்லப்படும். அப்போ உப்பு வாங்குறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதில் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு கல்யாண விருந்தே ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய பொருள் மஞ்சளும் உப்பும் தான். மங்களகரமாக ஆரம்பிக்கணுங்கிறது மட்டும் கிடையாமல் சயின்டிஃபிக்காகவே உப்பு வாங்கி நம்ம வைக்கிறது அது ஒரு லாபமான விஷயமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் உப்பு ஒரு முக்கியமான பங்காக வகிக்கிறது. ஸோ இப்பேற்பட்ட உப்பை வீட்டில் எந்த இடத்துல வைத்தா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், என்ன மாதிரி வைத்தா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டு சமையலறையில் உப்பு ஜாடியை எந்த இடத்தில் வைத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கவனித்து
பிரச்சனைக்கு இது கூட காரணமாக இருக்குங்கிறத புரிஞ்சு உடனே அதை மாற்றி செயல்படுங்க. சரி வாங்க என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ அதிரடியாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஒருவருடைய வீட்டில் லக்ஷ்மி கலாச்சத்தை கொடுப்பது உப்பு தான். தினந்தோறுமே சமையலுக்கு அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் உப்பு. லக்ஷ்மி அம்சத்தில் இந்த உப்பிற்கு எப்போதுமே முதலிடம். இரண்டாவதாக வீட்டை கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய துடைப்போ, சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கொட்டி வைக்கக்கூடிய குப்பை தொட்டி. ஆக உப்பு ஜாடி, துடைப்போ, குப்பை தொட்டி இவைகளை முறையாக எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அந்த இடத்துல வைக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிறைந்து இருக்கும். லக்ஷ்மி நம்ம வீட்டில் சிரிச்சுக்கிட்டே காசை கொடுப்பாங்க. ஒரு சிலருடைய வீட்டில் இந்த 3 பொருட்களையும் அவர்களை அறியாமலே சரியான இடத்துல வைத்திருப்பீர்கள். அவர்கள் கட்டாயம் அதிர்ஷ்டசாலிகளாக தான் இருக்க முடியும். சிலருடைய வீட்டில் இடப்பற்றாக்குறை காரணமாக இந்த பொருட்கள் மாறி 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 இருக்கும். இப்படி இருந்தால் நிச்சயம் அந்த வீட்டில் கஷ்டம் இருக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அப்படி எந்த இடத்தில்தான் இந்த பொருட்கள் வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ இந்த வீடியோவை பாருங்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் அதிர்ஷ்டசாலியாக மாறலாம். வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய அடுப்பை பார்த்தவாறு பெண்கள் சமையல் செய்வீங்க. நீங்கள் அடுப்புக்கு முன்னே நின்று சமைக்கும்போது உங்களுடைய வலது கை பக்கத்தில் உப்பு ஜாடி இருக்க வேண்டும். அதுவும் எட்டி எடுக்குமாறு இருக்கக்கூடாது. உங்கள் கைகள் தொடும் தூரத்தில் தான் இருக்க வேண்டும். உயரத்தில் இருக்குமாறு உப்பு ஜாடியை வைக்கக்கூடாது. உங்கள் கைக்கு கரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி வைக்கணும். அந்த உப்பு ஜாடியை முடிந்தவரை மாதத்திற்கு ஒரு முறை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். முடியாதவங்க 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது கழுவி சுத்தம் செய்யுங்க. கரெக்டாக மாலை 6 மணிக்கு மேல் உப்பு ஜாடியை எப்பயுமே கழுவக்கூடாது. வெள்ளி செவ்வாயில் உப்பு ஜாடியை கழுவி சுத்தம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நினைவில் வைத்து கொண்டு உப்பு ஜாடியை பயன்படுத்துங்க. அடுத்ததாக குப்பை தொட்டி துடைப்போம். ஒரு வீட்டில் தலைவாசலுக்கு நேராக இருக்கக்கூடாது. தலைவாசல் கதவுக்கு பின்பக்கமும் குப்பை தொட்டி துடைப்பத்தை வைக்கக்கூடாது. வெளியில் சிட் அவுட் என்று சொல்லப்படக்கூடிய வராண்டா இருந்தால் அங்கும் குப்பை தொட்டியை வைக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அறையிலும் வடக்கு திசையில் குப்பை தொட்டியை வைக்காதீங்க. இதேபோல் வடக்கு கிழக்கு சேர்ந்த பகுதி ஈசான்ய மூலை என்று சொல்லப்பட்டுள்ள அந்த வடகிழக்கு மூலையில் கட்டாயம் குப்பை தொட்டியும் துடைப்பமும் இருக்கக்கூடாது என்பதை மறந்து விடாதீங்க. சில பேருடைய வீட்டில் கட்டிலுக்கு அடியில் கதவுக்கு பின்பக்கம் போன்ற இடத்துல துடைப்பத்தை வைத்திருப்பீங்க. அந்த இடத்துல துடைப்பத்தை வைக்காதீங்க. இதுவரை தவறான இடங்களில் இந்த 3 பொருட்கள் வைத்திருந்தால் இனி மாற்றத்தை பாருங்கள். அதாவது உடனே மாற்ற பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உங்களால் கட்டாயம் உணர முடியும். ஸோ நான் சொன்னதை நம்பிக்கையோடு இனி ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.